ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பெயர் மணி, ராஜு, குமார். மூவரும் எப்போதும் ஒன்றாகவே சுற்றித் திரிந்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் ராஜுவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. குமார், நம்ம கிராமத்துக்கு வெளியே ஒரு பழைய கோயில் இருக்கு. அங்கே பெரும் செல்வம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கதை இருக்கே. நாம் அதை கண்டுபிடிக்கலாமா? மணி சற்று தயங்கிய போது குமார் ஆர்வமாக, நிச்சயம், இதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பு என்றான். மூவரும் சந்தோஷமாக வீட்டிற்கு சென்று ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாளில் தேடல் பயணத்துக்கு ரெடியாகிவிட்டனர். இது சரியா தெரியலே. இப்படி ஏன் ரிஸ்க் எடுத்து போகணும்? வாழ்க்கையில சாதிக்க கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். வாங்க, நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாமே. அவர்கள் பயணம் தொடங்கியதும் ஒவ்வொரு தடங்களையும் சந்தித்தனர். முதல் தடவை ஒரு கொடிய காடு. மூவரும் உடனே அந்த காடு கடந்து சென்றனர். அடுத்து அவர்கள் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்திற்கு புறப்பட்டனர். மலை மீது ஏறிய போது மூவருக்கும் சோர்வாகிவிட்டது. சாரி நண்பர்களே, இங்கேயே இளைப்பாறிடலாமா? எனக்கு தூக்கமாக வருகிறது. உன்னை பார்த்தால் எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. வாங்க, நாம மூவரும் சென்று டீ குடிச்சிட்டு தொடரலாமா? அட, அது என்ன ரொம்ப பெரிய கல்லு? அது நிச்சயம் ஒரு மர்மமான கல் போல் இருந்தது. மூவரும் அந்த கல்லை அருகே சென்று பார்த்தனர். கல்லில் புல்லாங்குழி போன்ற செதுக்கப்பட்ட ஓவியங்கள் இருந்தன. இது என்ன ஆச்சரியம்! ஒரு சின்ன சீக்ரெட் போல இருக்கு. ஏதாவது இந்த கல்லுக்கு பின்னால் இருக்கிறதா? முயன்றனர். நிதானமாக கல்லை நகர்த்தியதும் அதன் கீழே ஒரு சுரங்க பாதை திறக்கப்பட்டது. அவர்கள் மூவரும் தைரியமாக அந்த சுரங்கத்தின் உள்ளே இறங்கினர். சுரங்கத்தின் உள்ளே சுரங்கம் மிகவும் இருண்டதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. குமார் கையில் ஒரு விளக்கு கொளுத்தினான். சுரங்கத்தின் வழியில் ஒரு பாதையில் செல்கையில் பல பழைய சுவடிகள் இருந்தன. இந்த சுவடிகளை பாருங்க. நிச்சயம் இது நம்மை போன்றவர்களால் கைவிடப்பட்ட செல்வம். அவர்கள் முன்னேறி செல்லும்போது அங்குள்ள சுவர்களில் பொற்கோலங்கள், பழைய பொம்மைகள் இருந்தன. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் இதை தொட்டு பார்ப்பதற்கே அருமையாக இருக்கு. கடைசியாக அவர்கள் புதையல் கிடைக்கும் இடம் வந்தார்கள். அவர்கள் பல தடைகளை கடந்த பிறகு சுரங்கத்தின் கடைசி பகுதியில் ஒரு பெரிய கட்டிடத்தின் அருகே வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய அறை இருந்தது. அதில் ஒளி வீசும் பொன் பெட்டிகளும் பழைய விளக்குகளும் இருந்தன. அவர்கள் மூவரும் அந்த பெட்டிகளை திறந்து பார்த்தபோது உள்ளே தங்க நாணயங்கள், வைரங்கள் பிரமாதமாக குவிந்து கிடந்தன. வாவ், நம்ம கனவு நிஜமாயிட்டே. அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஆமா, ஆனா இந்த செல்வம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா? அந்த பொக்கிஷம் அவர்களை உடனே கொஞ்சம் பயமுறுத்தியது. மூவரும் அப்படியே அங்கேயே அமர்ந்து கொஞ்சம் யோசித்தனர். இந்த பொக்கிஷம் நம் ஊர் மக்களுக்கு பயன்பட வேண்டும். குழந்தைகள் படிக்கவும் ஊர் மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் செலவு செய்யணும். இல்லையென்றால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவனது வார்த்தைகளில் இருந்த உண்மையை உணர்ந்த மற்ற நண்பர்கள் அவனுக்கு உடன்பட்டனர். பல தடைகளை தாண்டி இறுதியில் நாம் மூவரும் சாதித்து விட்டோம். அவர்கள் மூவரும் அந்த பொக்கிஷத்தை கிராமத்திற்கு செலவு செய்து எளிமையாக அதே சமயம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.